ஏனுங்க இல்லை இன்னைக்கு கடை ஓப்பன் ஆக்குதுங்களா? என்ன கடை ஓப்பனாக இருக்குங்க? சாப்பிட்றதுக்குங்க. எனக்கு ஓப்பன் பண்ணி தானே உட்காந்துருக்கானுங்க. ஓ காமெடி பண்ணாதீங்க. ஏற்கனவே மணி வேறு 3க்கு மேலே ஆகி போச்சுங்களா. நானும் ஒரு 5-6 கடை ஏறிட்டு வந்துட்டேன். எங்கேயுமே சாப்பிட்றதுக்கு இல்லைங்கிறாங்க. பசி வேறு ரொம்ப உசுரே போகிற மாதிரி இருக்குதுங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதுங்களா? இருக்குங்க. ஆனால் 3 மணிக்கு வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்குறது தான் காமெடியாக இருக்குதுங்க. நானும் அடிச்சு பிடிச்சி வந்துடலான்னு பார்த்தேன். ஓவராக டிராஃபிக் ஆகி போச்சுங்களா. அப்புறம் எப்படி அப்படின்னு இப்படின்னு வர்றதுக்குள்ளே டைம் ஆகி போச்சுங்க. சாப்பிட போகலாங்களா? மீல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அப்படிங்களா? ஆமாம். வேறு எதுவுமே இல்லைங்களா? எதுவுமே பரோட்டா சப்பாத்தி இருக்குங்க. அதுவும் உனி மாஸ்டர் எல்லாம் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. உனி எல்லாம் 6 மணிக்கு மேலே தான் வருவாங்க. சரி எதுக்கு இருக்குதுன்னு போய் கேட்குறேங்க. உள்ளே போகலாங்களா? சரி நான் சொல்லிட்டேங்க. அப்புறம் உங்கள் பாடாச்சு. சரி உள்ளே ரைட் சைட்டாக போகணுங்களா? லெஃப்ட் சைடுங்க. லெஃப்ட்டுங்களா? ஆமாம். சரி அப்பாடா வழியாக வந்து உட்காந்தாச்சு. ஏனைக்கு போடுறாங்க. ஒன்றா கஸ்டமர் வந்துக்கிறவங்க கூட கொஞ்சம் கூட தம்பி இப்போ தம்பி இவாப்பா மேடம். என்னப்பா இருக்குது சாப்பிட்றக்கே? மேடம் சேரெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக போட்டு வைக்கிறது இல்லையா? ரொம்ப குமிச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது இல்லை மேடம்? சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க மேடம். ஏன் தம்பி நீ சாப்பிட்டதா 10 நாள் ஆகி போச்சா? கொஞ்சம் சத்தமாக தான் பேசுறது. காலையிலேருந்து ஓடி ஓஞ்சு போய் நிற்கிறேங்க. இப்போ வந்துட்டு சரி தம்பி புரியுது ஒன்றரை பாடு எனக்கு புரியுது. சரி அதை விடு சாமி. பேனைங்கன்னா போட்டு விடலாம்ல. கண்ணு தெரியுங்களா? நீ இப்படி கேட்டு போட்ட இது மேலே ஓடுது. இதுக்கு பேர் என்னங்க? இல்லை நம்ம நேருக்கு ஒரு டேபிள் நேருக்கு போட்டு எல்லாமே அந்த டேபிளில் போட்டு வச்சுக்கிறேன். சரி பரவாயில்ல விடு சாமி. சாப்பிட்றதுக்காக கூட பசி வேற உசுறு போகுது. எனக்கு சாப்பிட்றதுக்கெலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. 3 மணிக்கு மேலே ஆச்சுங்களே. இந்நேரத்துக்கு என்ன இருக்குங்க? உனி நாங்கள் 6 மணிக்கு மேலே தான் டின்னர் ரெடி பண்ணுவோங்க. என்ன விஷயம்னா நானும் 2-3 கடையெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்ப்பா. அதனால் பசி வேற. சரி ஒன்று பண்ணுறியா? என்னங்க? இது சூடா என்ன எனக்கு ரொம்ப வேண்டாம். ஒரு 2 நல்ல மல்லிகைப்பூ வாட்டம் அப்படியே சுட 2 வகையான கார சட்னி 2 இட்லி இருந்தால் போதும். சும்மா போய் சுட எடுத்துட்டு வா சாமி. போ சீக்கிரம் வா. சாப்பிட்டு நான் கிளம்புறேன். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் சாமி. 2 இட்லி மட்டும் போகுது. நீங்கள் காது நல்லா கேட்குங்களா? என்றது வந்தது எனக்கு வம்பு பண்ணுறதுக்குன்னே இருக்கிறியா? ஒரு 2 இட்லி தானே கேட்டேன். நீங்கள் பசியோடு வந்திருக்கிறது எனக்கு புரியுதுங்க. என்ற கடையிலெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து சூடாக இட்லி இருக்கா, கெட்டி சட்னி இருக்கா, கார சட்னி இருக்கான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறதுங்க? நானும் தொழில் வேலைக்கு தானேங்க இருக்கேன். நான் முதலாளி இல்லைங்க. சரி இப்போ என்னத்தான் இருக்குது சாமி? நீங்கள் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸும் கொஞ்சம் ரசமும் இருக்குதுங்க. நீங்கள் வேறு எல்லா பக்கமும் ஏறி இறங்கி போட்டேன்னு வேறு சொல்கிறீங்க. அதுவும் நான் சாப்பிட்றதுக்காக தானேங்க வச்சுருக்கேன். அப்போ நீ அதை எனக்கு கொடுத்து நீ என்ன பண்ணுவ? பரவாயில்லைங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ற வயிறு நிறைஞ்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் 6 மணிக்கு மேலே கூட சாப்பிட்டுக்கிறேனுங்க. ஒட்டுக்கா டின்னரும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேனுங்க. இல்லை சாமி தப்பாக நினச்சிக்காத. நானும் ஒரு 2-3 வகை கடையெல்லாம் போயிட்டு வந்துட்டுனா எங்கேயுமே சாப்பாடு இல்லை. சரி அதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க நான் அந்த இலை போடுறேங்க. சரி அண்ணே. கொண்ட சாமி நானும் பரவாயில்லையா? இந்நேரம் ஒரு பிரியாணி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கு? இந்த பக்கம் ஒரு லெக் பீஸு, இந்த பக்கம் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரையு, நடுவில் கொஞ்சம் பிரியாணி, பக்கத்தில் ஒரு ரைத்தா, இதெல்லாம் வச்சு எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா மட்டும் நல்ல பெருசாக. சரி கொண்டா சாப்பாடு கொண்டா. பஸ் தண்ணி கொண்டா தெளிக்கணும். தண்ணி கேட்டிங்களே? ஆமாம் சாமி கொண்டா. இலைய குளிப்பாட்டணும் சாமி எப்பயுமே. சரி எங்கே சாப்பாட்டை எடுத்துட்டு கொட்டு. நான் அப்படியே ஒரு குடி குடிச்சிட்றேன். அப்பா நல்லா பசி. என்ன சாமி இன்னும் கப்பு இத்தனையாகுது? என்ன சாமி பிரசாதம்லாம் நமக்கு வேண்டாம். சோறு எடுத்துட்டு வா. பசின்னு சொன்னா இல்லையா? போ இத்தனைதான் இருக்குது. சோறு எடுத்துட்டு வா. இதுதானுங்க எனக்காக சாப்பிட்றதுக்கு கடைசி சாப்பாடாக எடுத்து வச்சேனுங்க. இதோ ஆமாங்க. இவ்வளோதான் நீ சாப்பிட்ற? ஆமாங்க. சாமி மனசாட்சியெல்லாம் பேசுறியே. இவ்வளோ பெரிய இலை வச்சுட்டு நீ சோறு வச்சா சரி. இன்னைக்கு நமக்கு விரிச்சது இதுதான் போல இருக்கு. இது ஊத்திக்கிறதுக்காக இருக்குதா இல்லையா? இருக்குங்க. எடுத்துட்டு வா. கொண்டு வரேங்க. இந்த பொரியல் வடை அப்பளம் அந்த மாதிரி. இந்த ஒரே நிமிஷங்க. சரி அதையாவது போட்டு இந்த பொரியலை வச்சாது வயிற்றுனா பீட்டு போவோம். இருமா புளி பறைச்சிக்கிறேன். இப்போ ஊத்தம்பி
குடிக்குள்ள ஊத்து பார்க்கலாம். எப்பவுமே ரஸ்தா பால்ல கிணற வெட்டி தான் ஊத்தணும். ரசம் அவ்வளோதானா குடிச்சிக்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல. இந்த பொரியல் எனக்கு மறுக்கா என்னை சங்கடப்பட வைக்காதீங்க. நான் தான் சொல்கிறேனுங்களே, இவ்வளோதான் இருக்குது, நான் சாப்பிட்றதுக்கு வச்சது தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேங்க. நீ வேற ஓயாம நீ சாப்பிட்றதுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் சாப்பிட முடியாது சாமி. சாப்பிடுங்க, நல்லா வயிறு நம்ப சாப்பிடுங்க. வயிறு நம்ப சரி, அதை நம்ம சாப்பாட்டுல சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம். சாப்பிடுங்க. எந்த கடையிலும் இல்லை. என்னங்க ஆஹா, ரசம் அருமையா இருக்குது, ஆனா கம்மியா இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். பஞ்சப்பட்னியில ரொம்ப நாளா காஞ்சவனா இருப்பான் போலயே. ஒரு இது இருக்கு, ஊத்தி இப்படி குடிக்கணும். ஏனுங்க 5 விரலும் உள்ள போயிட போதுங்க. பசி. நான் கூட இலையெல்லாம் பெருசாக்கிறத பார்த்து ஏதோ தடா போடான்னு சோறு போடுவீங்களா நினைச்சேன். நல்லா இருக்குங்களா? அருமையா இருக்குதுவோ. என்ற அம்மனி சமைச்சதுங்க. அப்படியா? ஆமாங்க. அதனால ருசி அதிகமா இருக்குது. ஆமாங்க, என்ற அம்மனி கை பக்குவம் தூக்கத்துல இருந்துச்சு கை நக்குவீங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த டைம் வர்றேன், இந்த நேரத்துலேயே வந்துடும்னு நினைக்கிறேன் இல்லையா? கரிஞ்சோறு சாப்பிட்றோம். சரிங்க. எங்கள் ஊரில் நோம்பி வருங்க, அப்போ வந்துருங்க சரிங்களா? அதனால என்ன, வந்துடுறோம். பாவம் எத்தனை நாள் பசியோ. ஆள் கணக்குலாம் இல்லை, மணி கணக்கு தான். எனக்கு வயிறு நம்ப சாப்பிட்டீங்களா? அதாவது தம்பி, உனக்கு சொல்றேன், தப்பா நினைச்சு கூடாது. சொல்லுங்க. வெந்ததுல அந்த வெந்த புண்ணுல வேல் வாய்க்க கூடாது. இந்த யானை பசிக்கு சோள பொரிங்கிற கதையை ஒரு வாய் சோத்தை கொடுத்து போட்டு அதில் 1000 தடவை நான் சாப்பிட்றத வச்சுதான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் சாப்பிட்றத வச்சுதான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி போட்டேன். கிட்டத்தட்ட இன்னும் போனா சொல்ல போனா தொண்டை குழிக்குள்ள கூட நம்ம முழுசா நிறைஞ்சிருக்காது. இருந்தாலும் சரி, ஏதோ நமக்கு வைத்தது இன்னைக்கு இதுதான், நமக்கு இதுதான் வாய்ச்சிக்குது, ஆண்டவன் நமக்கு இதுதான் எழுதிக்கிறா அப்படின்னு நான் மனசார சாப்பிட்டு போறேன் சாமி. ஆனா நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேளு, ஆனா வயிறு நிறைய சாப்பிட்டீங்களான்னு மட்டும் கேட்காது சரியா? இந்த ரசத்தை மட்டும் நான் குடிச்சுக்கிறேன். குடிச்சுங்க. நல்லா இருக்கு. பாத்திரத்தை விட்டுட்டு போங்க. தான் பார்த்தேன். சரி தம்பி, பில்லை கொண்டுட்டு வா. பில்லுங்களா? ஆமா. வழக்கமாக கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருக்கிறப்ப நம்ம கடையில் நீ ஒண்ணுமே வைக்கல. இருங்க நான் சொல்ல வரதை கேளுங்க. தண்ணி குடிங்க. வெத்தலை பார்க்க வேணுங்களா? நீ என்ன ரொம்ப நோகடிக்கிற. இன்னும் கறி விருந்து போட்டுட்டு மாதிரி வெத்தலை பார்க்க வேணுமா கேட்குற பாத்தியா தம்பி? இதெல்லாம் நியாயம் இல்லை. சரி கோப்படாதீங்க. வழக்கமாக 60 ரூபாங்க ஒரு மீல்ஸு, வழக்கமாக 60ங்க. உங்களுக்காக, உங்களோட நல்ல மனசுக்காக இந்த நெத்தியில போட்டிருக்கீங்களே அந்த திருநீர் பட்டை, என் அப்பன் முருகன் பெருமான் சிவபெருமான் கொடுத்தது அல்லவா, அதுக்காக ஜஸ்ட் 30 rupees தான் ரச சாப்பாடு. கிட்டவாவே, நமக்கு இந்த இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் தமிழில் சொல் சாமி, யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. பார்க்கறதுக்கு படிச்சு பையன் மாதிரி இருக்கீங்களேன்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, 30 ரூபா, 30 ரூபா. ஏன் சாமி? ஏனுங்க மனசாட்சின்னு உனக்கு கொஞ்சமா இருக்குதா? எனக்கு மனசாட்சி இருந்ததுனால தானே என்ற சோறு உங்களுக்கு கொடுத்தேன். 30 ரூபா இல்லை 50 ரூபா கொடுத்துக்கணும். தயவுசெய்து ஓட்டுற சோறு மட்டும் சொல்லாத சாமி, என்னால் முடியல. ஏன்னா ஒரு வாய் சோத்தை போட்டு நான் இப்பயும் சொல்கிறேன், நான் என்னைக்கு அன்னத்தை பழிக்க மாட்டேன். அண்ணன் எனக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம். இந்த ஒரு வாய் சோறு கூட இல்லாமல் தான் பல பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு கிடைச்சது பார்த்தியா, அது எனக்கு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் வயிறார சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்றதா உங்களுக்கு போட்டேங்கிறீங்க. உண்மை சொல்லட்டுமா? சொல்லுங்க. உன்னை பார்த்தா இத்தனை சோறு தின்னு வளர்க்குற மாதிரியே இருக்குது. ஆமாங்க, நான் டயட்டில் இருக்கேனுங்க. ஓ சரி சாமி, அப்போ நான் கிளம்பட்டுமா? எடுங்க, ஏன்னா இலைய வேறு தூக்கி போடுங்க, வைங்க, அடுத்த ஆளுக்கு வேணும்ல. ஏய், இந்த இலையில நான் எத்தனாவது ஆளு? 1 2 3 எனக்கு கணக்கிலிங்க.